அனைவருக்கும் வணக்கம். உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசி என்ன அப்படின்னா, காட்டு கருப்பு கவுனி. கருப்பு கவுனி தெரியும், அது என்ன காட்டு கருப்பு கவுனி. மலைவாழ் மக்கள் கருப்பு கவுனியை காட்டு கருப்பு கவுனின்னு குறிப்பிடுறாங்க. கருப்பு கவுனிலையும் ரகங்கள் இருக்குது. இதில் இந்த காட்டு கருப்பு கவுனியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காட்டு கருப்பு கவுனி எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு கருப்பு கவுனி முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணும் அது ஒரு செக்ஷன் இருக்குது. எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறவங்க, அதாவது பாடி நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய வரப்பு சாதம். ஓகேங்களா. ரெண்டாவது, கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதை சாப்பிடும்போது ரத்தம் பியூரிஃபைட் ஆகும். ஒரு டயாலிசிஸ் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் கேன்சர் வராமையும் இருக்கும். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக காட்டு கருப்பு கவுனியை எடுத்துக்கணும். அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் உடல் நல்லா இருக்கவங்களுக்கு போதுமானது. உடல் இளைக்கணும், இல்லை இந்த கேன்சர் செல்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டெய்லி சாப்பிட்ணும். அது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இந்த காட்டு கருப்பு கவுனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உடலில், ரெண்டாவது ரத்த பியூரிஃபை பண்ணுறது. இது ரெண்டுக்கும் பெஸ்ட்டான அரிசி அப்படின்னா இந்த காட்டு கருப்பு கவுனி தான். இந்த காட்டு கருப்பு கவுனியை முதல்ல நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு கருப்பு கவுனி வந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம். ஓகேங்களா. காட்டு கருப்பு கவுனியை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடித்து மாவாக்கி வச்சுக்கலாம். மாவாக்கி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடணும். கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, சுடு தண்ணியை ஆற வச்சு வெது வெதுப்பாக, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, இல்லை பச்சை தண்ணியாகவும் குடிக்காமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சொல்லிட்டு கேட்பேன் நான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி காலையில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி ஃபஸ்ட்டு குடிக்கணும். குடித்து முடித்த பிறகு இந்த கஞ்சி எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய டம்ளர், அதாவது வந்து ஒரு 1/4 லிட்டர் டம்ளர், ஓகேங்களா, கஞ்சி வேணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி பாய்லர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நல்லா சூடான பிறகு நல்லா கொதிக்கிற போது ஒரு 1.5 கரண்டி, நம்ம வீட்டில் குழம்பு கரண்டி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் 1.5 கரண்டி கருப்பு கவுனி, காட்டு கருப்பு கவுனியுடைய மாவை சேர்த்துறீங்க. சேர்த்தி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறது நிப்பாட்டக்கூடாது. ஓகேங்களா. கிண்டிக்கிட்டே இருக்கணும், மெதுவாக ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா கஞ்சி எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அப்போ லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கஞ்சி நல்லா ஆறட்டும், உடனே குடிக்காதீங்க. கஞ்சி ஆறட்டும். கஞ்சி ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா களி மாதிரி கொஞ்சம் திக்காயிரும். ஓகேங்களா. அதை தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். காலையில் டிஃபன் இது மட்டும்தான், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. காலையில் டிஃபன் நீங்கள் சாப்பிட வேண்டியது இது மட்டும்தான், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. காலையில் ஒரு டம்ளர் அளவு குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பசிக்காது. பசியிலேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்துடுவீங்க, உங்களுக்கு சுத்தமாக பசிக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ டிஃபன் மாதிரி அதை எடுத்துக்கலாம். இது போக உடம்பு இளைக்கணுங்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேங்க. இது போக எண்ணெய் பலகாரம் நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுன்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு மினிமம் 5 கிலோ கம்மியாகும். இப்போ 150 கிலோ இருக்கார், 140 கிலோ இருக்கார், அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஜிம் போகிறாரு, சிக்ஸ் பேக் வைக்கிறார், அந்த பாடி டைட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு கவுனி தான். அது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு அத்தனையுமே கரைச்சி வெளியே அனுப்பிடும். அந்த காட்டு கருப்பு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த கருப்பு நம்ம சாப்பிட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நல்ல கொழுப்பு தங்கிக்கும். அப்படியே இறங்கின வெயிட் மறுபடியும் ஏறுமனு கேட்டால் ஏறாது. இப்போ நீங்கள் பல மெடிசன் அது இதெல்லாம் சாப்பிட்றீங்க, அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறும் இல்லையா. இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு சுத்தமாக வெயிட் அதிகம் கெயின் ஆகாது, வெயிட் லாஸு தான் ஆகும். ஓகேங்களா. வெயிட் கெயின் பண்ணுங்கிறவங்க இந்த அரிசி தொட வேணாம். அதே மாதிரி இந்த அரிசியில் சாப்பாடு பண்ணி சாப்பிடாதீங்க. அதாவது வந்து மினிமம் 48 ஹவர்ஸ் ஊற வச்சு, 24 ஹவர்ஸ் ஊற வச்சா ஓரளவுக்கு இதாகும். காட்டு கருப்புங்க ஒரு 48 ஹவர்ஸ் 2 நாளாச்சும் ஊறணும். நல்லா ஊறின பிறகு எடுத்து அதுக்கப்புறம் அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் உள் நடுப்பாக வரைக்கும் வேகும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான அரிசி அது. ஓகேங்களா. ஸோ அந்த அரிசி நம்ம அப்படி சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா தான் அது உள்ளே போய் செரிமானமாகும். மற்ற வேலையெல்லாம் இல்லைன்னா பாதி செரிமானம் பாதி வேஸ்ட்டாக போகிற அந்த இது வரும், லூஸ் மோஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் வரும். அதனால தான் வந்து நான் மாவாக பண்ணி கஞ்சியாக குடிக்க சொல்கிறேன். அது உடனே வேகவும் செய்யும், ஒரு கஞ்சி பதத்தில் வந்துடும், கதல் டிஃபனுக்கு ஆயிரும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு பெஸ்ட்டு. அது போக மத்தியான சாப்பாடு அளவான சாப்பாடு, சிக்கன் மட்டன் மீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம்.
பொரியல் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ஒரு முட்டை சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, 1லேருந்து 2. ஓகேங்களா? வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அது சாப்பிட்டு ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டே பழக்கப்பட்டாங்க, நிப்பாட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வாரம் கம்பல்சரி 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சிக்கன், மட்டன், மீன் எது வேணாலும் சாப்பிட்லாம். 50லேருந்து 100 கிராமுக்குள்ளே, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. இதுதான் அளவு. சிக்கனில் 100 கிராம், மட்டனில் 100 கிராம், மீனில் 100 கிராம் சாப்பிட்றாதீங்க. நான்வெஜ் ஏதோ ஒன்று, ஒரு சண்டே அன்றைக்கி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த அன்றைக்கி மட்டும் ஒரு 100 கிராம், 50 கிராம் டு 100 கிராம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது வேண்டியது இல்லைன்னு கூட நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்காக வேண்டி தான் இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்கிறது, இப்படி சாப்பிடுங்க. நீங்கள் அதிகமாக இன்னும் வேறு ஏதாவது காலையில் வேணும் அப்படின்னா கருப்பு சுண்டல் சாப்பிட்லாம். அதை ஊற வச்சு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம். தாளித்து சாப்பிடாதீங்க. அதில் கடுகு உளுத்தமெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து அப்படி வேணாம். வேக வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிரட்டி வேக வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை கம்மியாக இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வாங்குகிற அத்தனை பாக்கெட் ஆயிலும் ஆயிலாங்கிறது முதல்ல பாருங்கள். செக்கெண்ணெயில் வாங்குங்க, செக்கு ஆட்டுற இடத்துல வாங்க, இல்லை உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க செக்கெண்ணெய் தான் விற்பாங்கன்னு தெரிஞ்சால் அவங்ககிட்ட வாங்குங்க. 100% ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள சோதிச்சு பார்த்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஃபார்மேட். பிளட் ப்யூரிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேம் மெத்தேடு தான். அவங்க காலையில் நைட் 2 வேளையுமே சாப்பிடணும். சாப்பிட்டா ரத்தம் சுத்திகரிப்பு ரொம்ப அருமையாக நடக்கும். அந்த கருப்பு கவுனி கஞ்சி ஃபார்மேட்டு தான் நான் அதுக்கும் சொல்கிறேன். ஆனால் அவங்க அதிகமாக சாப்பிட்லாம், காலையிலையும் நைட்டும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் 2 வேளை சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம். ஆனால் நைட்டில் மினிமம் ஒரு 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது கருப்பு கவுனி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காட்டு கருப்பு கவுனி சாப்பிட்ற மெத்தேடு. வெயிட் லாஸ் அண்ட் பிளட் ப்யூரிஃபைடுக்கு இவ்வளோ தான் மெத்தேடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவான, ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். உணவே மருந்து, இது உங்களை சாத்தியமாக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், நிறைய செலவு பண்ணுறது அதெல்லாம் வேணாம். ஈஸியாக சரியாதுக்கான மெத்தட் இது தான். உணவே மருந்தில் இணைஞ்சிருங்க. தயவுசெய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது, இது இப்படித்தான் விளைச்சல் இந்த இது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லைவாக பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். அது நான் அதுக்காக தான் சேனலே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நீங்கள் வந்து உணவே மருந்தை பற்றி தெரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும். வேறு நான் கான்செப்ட் எதுவும் கொண்டு வர மாட்டதில்லை. முழுக்க உணவே மருந்து சம்மந்தமாக தான் போகணுங்கிறது என்னுடைய இது. ஏன்னா இதுக்கே வந்து ரொம்ப லாங் டைம் தேவைப்படும். 1 வருஷத்துக்கு மேலே போடுறதுக்கு எங்கிட்ட அரிசி இருக்குது. அவ்வளோ அரிசி, பருப்பு வகைகள், சீரகம், சோம்பு, மிளகு, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிக்கன் ஆட்டும் போதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நம்ம கடலெண்ணெய் ஆட்டுறோம், எப்படி அதாவது வந்து வேங்கை மரத்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. வேங்கை மரத்து எண்ணெய்னு. வேங்கை மரத்து எண்ணெய் எந்த வேங்கை மரம் எப்படி இருக்குது, எந்த மோட்டரில் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரில் போட்டு அடித்து உள்ளே வெளியே வேங்கை மரம் உள்ள சில்வரில் இது போட்டு அதில் போட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய அதில் எப்படி சீட்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க, அது எப்படி எண்ணெய் இல்லாமல் எண்ணெய்னு கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா உண்மைகளை உடைச்சி வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். உண்மைகளை உங்கள் கையிலேயே கொண்டு வந்து சேர்க்குறேன், உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து சேர்க்குறேன், உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிச்சிங்கன்னா இதை செய்யறதுக்கு எனக்கு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். உணவே மருந்து.